ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Redmi Note 8 Pro மொபைலுக்கு லாஸ்ட் வீக் வந்து MIUI 12.5 அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் MIUI 12.5 அப்டேட்டோட நியூ சூப்பர் வால்பேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி உங்கள் மொபைல்லையும் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் Redmi Note 7 சீரீஸ் மொபைல்ஸ்க்கு இனிமேல் எந்த ஒரு அப்டேட்ஸும் தரமாட்டோன்னு Xiaomi சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அஃபீஷியல் நியூஸா இல்லையா, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு Redmi Note 8 Pro மொபைலுக்கு லாஸ்ட் வீக் MIUI 12.5 அப்டேட் இல்லை MIUI வெர்ஷன் 12.0.5.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய Redmi Note 8 Pro மொபைல் யூசர்ஸ் வந்து எனக்கு MIUI 12.5 அப்டேட் ரிசீவ் ஆயிருச்சு, பட் அதில் இருக்க எந்த ஒரு ஃபியூச்சரும் எனக்கு வரலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது வந்து MIUI 12.5 அப்டேட் கிடையாது, MIUI 12 பேஸ்டு ஒரு செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் தான். சைனாவில் MIUI 12.5 அப்டேட் வந்து நிறைய மொபைல்ஸ்க்கு ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட வேர்ஷனை நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். MIUI வெர்ஷன் 12.5 வெர்ஷன் வந்திருக்கும். பட் இப்போ ரிலீஸ் பண்ணதில் MIUI வெர்ஷன் 12.0.5.0. ஸோ இது வந்து ஒரு MIUI 12 பேஸ்டு அப்டேட் தான். MIUI 12.5 அப்டேட்டும் Redmi Note 8 Pro மொபைலுக்கு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா MIUI 12.5 அப்டேட்டோட ரிலீஸிங் ஷெடியூலில் இந்த மொபைல் வந்து ஃபஸ்ட் பேட்ச்லேயே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிடுங்க. Redmi, MI, Poco மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் அந்த குரூப்பில் நான் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இந்த 12.0.5.0 அப்டேட்டோட சைஸ் வந்து அரௌண்ட் 726 MB இருக்குது. நீங்கள் ஒரு Redmi Note 8 Pro இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலோட அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் வந்திருந்தால் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா வெயிட் பண்ணுங்கள், அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க, அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுறாதீங்க. இல்லைனா அப்டேட் ரோல் பேக் ஆகிட்டு வேற ஒரு யூஸருக்கு ரோல் அவுட் ஆயிரும். அகைன் உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த 12.0.5.0 அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து ஏப்ரல் 2021க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சிஸ்டமோட செக்யூரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் போன அப்டேட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சில பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை இந்த அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா டிஸ்கிரிப்ஷனில் OTA லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கோங்க. OTA லிங்க் மூலமாக எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் Redmi Note 8 மேனுவல் இன்ஸ்டால்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேம் மெத்தட் தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க உங்கள் மொபைலுக்கான OTA லிங்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக அப்டேட் பண்ணிடலாம். இது வந்து அஃபீஷியல் மெத்தட் தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, உங்கள் டேட்டாஸும் சேஃபாக இருக்கும். ஸோ மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து MIUI 12.5 அப்டேட்டுக்கான நியூ சூப்பர் வால்பேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எர்த், மார்ஸ், ஸ்னோ மவுண்டைன், ஜாமெண்ட்ரி, சர்டன் இந்த மாதிரி நியூ அப்டேட்டட் சூப்பர் வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சூப்பர் வால்பேப்பர்ஸை எப்படி உங்கள் மொபைல்லையும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இதுக்கு நீங்கள் அமோல்டட் ஸ்க்ரீன் இருக்க மொபைல் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. Xiaomi மொபைல்ஸில் Redmi, MI, Poco இந்த மாதிரி ஏதாவது ஒரு மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். இந்த சூப்பர் வால்பேப்பர்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த சூப்பர் வால்பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனலில் MIUI 12.5 சூப்பர் வால்பேப்பர்ஸை எப்படி மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு டெடிகேட்டடான வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
அந்த வீடியோவில் சூப்பர் வால்பேப்பர்ஸை எப்படி மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பேட்டரி ட்ரெயின் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமானும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சூப்பர் வால்பேப்பர்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து ரெட்மி நோட் 7 சீரீஸில் இருக்க நோட் 7, நோட் 7 ப்ரோ அண்ட் நோட் 7s இந்த மொபைல்ஸ்க்கெலாம் அப்டேட்ஸ் வந்து இனிமேல் தரமாட்டோன்னு Xiaomi சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அஃபீஷியல் நியூஸ் தான். பட் இது வந்து இப்போதைக்கு சைனாவில் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பீட்டா ரோம் அப்டேட்ஸ் வந்து இனிமேல் கொடுக்க மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பீட்டா ரோம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் நிறையவே ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அண்ட் சேம் டைம் நிறைய பக்ஸ் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீட்டா ரோம் வந்து இனிமேல் ரெட்மி நோட் 7 சீரீஸ்க்கு ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த பீட்டா ரோம் வந்து நாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இதை ஃப்ளாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பீட்டா ரோம் அப்டேட் தான் இனிமேல் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டேபிள் அப்டேட்ஸ் வந்து ரெட்மி நோட் 7 சீரீஸ்க்கு எப்பவும் போல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரெகுலராக செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் MIUI அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. MIUI 12.5 அப்டேட்டுக்கு கூட ரெட்மி நோட் 7 சீரீஸ் வந்து எலிஜிபிள் தான். MIUI 13 அப்டேட்டுக்கு ரெட்மி நோட் 7 சீரீஸ் எலிஜிபிளானு இன்னும் அஃபீஷியலாக தெரியல. ஏன்னா ரெட்மி நோட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் 3 மேஜர் அப்டேட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். MIUI 13 பற்றின அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, MIUI 13 பற்றி பேசும்போது அதை பற்றியும் ஒரு நியூஸ் இருக்குது. MIUI 13 வந்து சைனாவில் இந்த இயர் Q2 அதாவது ஜூன் மந்த்லேருந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து அஃபீஷியல் கிடையாது, ஒரு அன்அஃபீஷியல் லீக்டு நியூஸ் தான். MIUI 12.5 அப்டேட் வந்து இப்போ இருந்தே ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தான் MIUI 13 வந்து ஜூன் மந்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். MIUI 13 அப்டேட்டோட ரிலீஸிங் ஷெடியூல் அண்ட் எலிஜிபிள் டிவைஸ் லிஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடச்சா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.